மாவட்டம் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 300 மகளிர்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாவேகா தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு புடவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டார். நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் இசைத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக இணை செயலாளர் பன்னீர்செல்வம், விவசாய அணி பொறுப்பாளர்கள் செல்வம், தமிழ்வாணன், மாவட்ட கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தங்க மோதிரத்துடன் இலவச கிட் ஆகியவற்றையும் அறிவித்துள்ளார். மேலும் பெண்கள் அம்மா அஞ்சலி அம்மாள் மகளிர் நீதிமன்றத்தையும் புதிதாக உருவாக்கி பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் ஒரு கோவில்பட்டி தனுஷ்கோடிபுரம் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி மாலை 6 மணிக்கு ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மஞ்சள், பால், தயிர் உட்பட 18 வகையான சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. பூஜைகளை சுப்பிரமணிய சுவாமி செய்தார். ஏற்பாடுகளை கோவில் தலைவர் வெங்கடேஷ், செயலாளர் வேல்முருகன், பொருளாளர் தங்க மாரியப்பன் மற்றும் கோவில் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் செய்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அரிசி மாவில் அபிஷேகம் அனைத்திலுமே கடவுளையே அரிசி மாவில் அபிஷேகம் புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம். ஜெய ஜெய கணேசா ஹர ஹர கணேசா ஜெய ஜெய கணேஷ் ஹர ஹர கணேசா ஜெய ஜெய கணேசா பொங்கி வரும் புண்ணியம் செய்தோம் நாங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கடைவீதியில் உள்ள வாசவி மகாலில் வாசவி வனிதா கிளப் சார்பாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. ஆரிய வைஷ்ய மகிளா சபா தலைவர் கிரிஜா தலைமையில் வனிதா கிளப் செயலாளர் ஸ்வேதா வரவேற்புரையாற்றினார். ஜோன் ஜெயசக்தி சிறப்புரையாற்றினார். மண்டல செயலாளர் தீபா, டாக்டர் காயத்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வனிதா கிளப் உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். பரிசு பெற்று சென்றனர். பொருளாளர் நன்றி கூறினார். இல்ல இது எனக்கு இல்ல இது எனக்கு சொல்லுங்க.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் விஜய், கடல்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னி விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியில் பவளங்களை மக்கள் மத்தியில் முன்னெடுத்து வைக்கும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மாவட்ட செயலாளர்கள் சோமசுந்தரம் பேசுகையில், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மாதம் 1000 ரூபாய் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த மு.க. ஸ்டாலின் மகளிருக்கு 28 மாதம் கழித்த பின்பு 1000 ரூபாய் வழங்கினார். அதுவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அழுத்தத்தின் காரணமாக வழங்கினார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப அட்டைதாரருக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என கூறினார். இந்த நிகழ்வில் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரகாஷ் பாபு, தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன், கைத்தறி பிரிவு மாவட்ட செயலாளர் வில்வபதி, கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள், அம்மா பேரவை செயலாளர் பட்டா சுந்தர், இளைஞரணி ஒன்றிய செயலாளர் உதயகுமார், ஐடிவி ஒன்றிய செயலாளர் யுவராஜ் மற்றும் நிர்வாகிகள் கோபிநாத், காஞ்சனா, சேகர், செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பக்கத்து பையன் படிச்சிருப்பாங்க, லேப்டாப் வச்சிருப்பான். பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல கஞ்சா, போதை, சாக்லேட், மிட்டாய். ஜானகிராமன் பேர் சொல்லணும்னா 2011 10 பேர் வந்து தேர்வுனா 30 பேரை விட்டா அது 30 பேர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கிறது. இந்த ஆட்சி நடக்கிறதா இல்லையா? இந்த பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசிலே இன்னைக்கு மக்கள் தகுதியால் பார்த்தோமா முதலமைச்சரா வந்தா ரத்து செய்ய முடியல. ஒரு விற்பனை தாப்பா போச்சாங்க விற்பனை. என்ன நீ பணம் போட்ட நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு. முன்னாள் துணைத் தலைவர் அன்பு தம்பி இ. தயாளன் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்து அங்கம்பாக்கம் கிராமத்தில் காஞ்சி தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பார்கவி நிர்மல்ராஜ் ஏற்பாட்டில் மகளிர் தின விழா கொண்டாடினர். சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளர் SP.K. தென்னரசு, ஒன்றிய செயலாளர் வினோத் கலந்து கொண்டு மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி நினைவு பரிசுகளும் வழங்கினர். மாவட்ட செயலாளர் தென்னரசு பேசுகையில், தமிழகத்தில் பெண் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றிக் கழகம். தளபதி விஜய் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கி வருகிறார். கட்சியிலும் முன்னுரிமை வழங்கி வருகிறார். பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு இயக்கமாகவும் தமிழக வெற்றிக் கழகம் செயல்படும் என கூறினார். அங்கம்பாக்கம் நிர்வாகிகள் பார்கவி நிர்மல்ராஜ், சதீஷ், பாவலன், இளையராஜா, கண்ணப்பன், சுந்தரவேல், வெற்றி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், பெண்கள் கலந்து கொண்டனர். மாறி ஆண்ட கட்சி தான் ஆண்டுட்டு வராங்க. ஆண்ட கட்சி தான் ஆண்டுட்டு வராங்க. தலைவர் வந்து வருடந்தோறும் 15,000 ரூபாய். ஹலோ சொல்யூஷன் இல்ல. பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை உங்க ஆட்சியில. தினந்தோறும் கொள்கை நல்லா இருக்குதா? அரியலூர் மாவட்டம் செந்துறை மற்றும் உடையார்பாளையம் துணை மின் நிலையங்களில் இருந்து மின் விநியோகம் பெற்று வந்த குமிழியம், இரும்புலி குறிச்சி, உஞ்சினி, மருதூர் உள்ளிட்ட
14 கிராமங்களுக்கு தனியாக துணை மின் நிலையம் அமைக்கும் வகையில் 565 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 33 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணியினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது இந்த துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறவுள்ள 13,554 குடியிருப்புகள் மற்றும் விவசாயத்திற்கான மின் விநியோகம் முழுமையாகவும் சீராகவும் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மின்வாரியத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைக்கு உதயநிதி என பெயர் சூட்டினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செந்துறை ஒன்றியத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, துணை மின் நிலையங்கள் அமைத்தல், போக்குவரத்து பணிமனை என பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் வளர்ச்சிக்காக மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் ஓட்டுக்காக செயல்படுத்தப்படுவதாக சிலர் கூறுகின்றனர். காலை உணவு திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு ஓட்டா இருக்கிறது என கேள்வி எழுப்பிய அமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவுமே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என கூறினார். வளரும் விரை உடையார் விஞ்சனை ஒட்டி நல்லாள் ஒரு குடம் வாழ்குது யானை தோல் மஞ்சள் வாழ்க மாறிலா வழி வாழ்க ஓட்டுங்களா தெரியும் அவர் தெரியும் 7 வருஷமா தெரிஞ்சுட்டு நிறைய என்ன ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். அதில் நம்முடைய தொகுதிக்கும் இன்றைக்கு கூடுதலான வளர்ச்சி பணிகள் கிடைத்திருக்கிறது. எனவே சூப்பர் அப்படி சூப்பர் அப்படி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கார்த்திகேயன், ரமா பிரபா, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்தின் குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, சுகாதாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலம் ஊராட்சி ஒன்றியத்தில் நான் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சியாக நான் பதவியேற்றிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கவுன்சில் மீட்டிங் இதுதான். நான் கவுன்சிலர்ஸ் தான் இந்த குரூப் பார்க்கல, தலைவர் தான் பார்த்துருக்கேன். அனைவரும் வருகை புரிந்து இந்த கூட்டத்தினை மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட மணப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக ரஞ்சித்குமார் பதவி வகித்து வருகிறார். இவர் மகளிர் தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தனது சொந்த செலவில் மணப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட புதுமணப்பாக்கம், பழைய மணப்பாக்கம், மணப்பாக்கம் நகர், தென்னந்தோப்பு நகர், குமரேசன் நகர், உதயம்பாக்கம் நகர், அரும்பாக்கம் நகர் பகுதிகளைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவினரை தொடர்ந்து 5 வருடங்களாக சுற்றுலா அழைத்து சென்று மகளிர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி மகளிர் தினத்தை கொண்டாடி வருகிறார்.
இந்த வருடம் மகளிர் தினத்தில் தனது சொந்த செலவில் வாகன ஏற்பாடு செய்து மகளிர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கி மகளிர் தின விழாவை கொண்டாடியது இப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பலரும் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமாரை பாராட்டி வருகின்றனர். டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்றது. எங்கள் மணப்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக மகளிர் தினத்தன்று எங்கள் ஊராட்சியின் மகளிர் குழுவினரை பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவின் நிறைவாக வஉசி மன்றம் சார்பில் பாண்டிய வேளாளர் மடத்திலிருந்து 1008 பால் குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு உற்சவ சாந்தி அபிஷேகம் நடைபெற்றது. பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை அடைந்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிராம பஞ்சாயத்து டெண்டர்களை முறைப்படுத்து. சென்னை அடுத்த தாம்பரத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் லட்சுமி ராஜா அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், கடந்த 2025 ஜூலை மாதம் அனைத்து பெண்களுக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் அரசு வழங்க வேண்டும் என்றும், எளிதாக கிடைக்க அரசு ரேஷன் கடைகளில் கிடைக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் லட்சுமி ராஜா அவர்களால் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பானது வரும் 29 ஏப்ரல் 2026 வரும் நிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல தகவல்களை தெரிவித்தார். 2019 முதல் தான் சமூக சேவையில் ஈடுபட்டு வருவதாகவும், கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கி வந்த போது பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்கள் தேவை பற்றாக்குறையாக இருந்ததாகவும், அன்று முதல் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் அரசு இலவசமாகவும் எளிதாகவும் வழங்க வேண்டும் என்று போராடிக் கொண்டு வருவதாகவும், தமிழக அரசால் இயக்கப்படும் முதல்வர் மருந்தகத்தில் மானிய விலையில் சானிட்டரி நாப்கின்கள் விற்கப்பட்டாலும் போதுமான கடைகள் தமிழகத்தில் இல்லை. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் 10வது அறிவிப்பில் அரசு ரேஷன் கடையில் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் எங்கள் பொதுநல வழக்கு பற்றி தாவேகா விஜய் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் எனவும், ஏப்ரல் மாதம் வரவிருக்கும் தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் வழக்கறிஞர் லட்சுமி ராஜா தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் லட்சுமி ராஜா. கடந்த 2025 அப்போ ஜூலை மாதம் நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தோம். என்னன்னா, ரேஷன் ஷாப்ஸ்ல சானிட்டரி நாப்கின் விலையில்லாவும் இல்லை மானிய விலையிலையும் பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்றது. 2019 எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, கொரோனா காலங்கள்
மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியத்தில் 58 ஊராட்சிகள் உள்ளன. இந்த ஊராட்சிகளில் கனிமவள நிதி, பொது நிதி மற்றும் ஊராட்சி நிதிகளில் செய்யப்படும் வேலைகளுக்கு முறையான டெண்டர் விடாமல் திமுக ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஏற்றாற்போல் டெண்டர் விடப்படுவதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் அவர்கள் முறையான பதில் வழங்காததை கண்டித்து மதுராந்தகம் அதிமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் தலைமையில் 14 ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தின் போது முறையான டெண்டர் விடாத அரசு அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அதிமுக ஒன்றிய குழு பெருந்தலைவராக நான் இருப்பதால் அரசு அதிகாரிகள் முறையான டெண்டர் விடுவதில்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி நிதியிலிருந்து வேலைகள் செய்யும் பொழுது 18% முதல் 20% வரை பிடித்தம் போடுவதால் அந்த வேலைகள் எப்படி தரமாக இருக்கும் என்றும், எனவே அரசு அதிகாரிகள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அரசு பணத்தை இதுபோன்று வீணடிக்காமல் முறையாக பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். முறைப்படுத்து கிராம பஞ்சாயத்து டெண்டர்களை முறைப்படுத்து.